சேலம் மாவட்டம் கொளத்தூர் அருகே தின்னப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட வெள்ளைக்கரட்டூர் கிராமத்தில் கடந்த சில வாரங்களாக சிறுத்தை ஒன்று ஆடு, கோழி, வளர்ப்பு நாய்களை கடித்து அட்டகாசம் செய்து வருகிறது. இதுவரை 10க்கும் மேற்பட்ட ஆடுகள், கோழிகள், வளர்ப்பு நாய்கள் ஆகியவற்றை சிறுத்தை கடித்து கொன்று உள்ளது. வனத்துறையினர் 5 இடங்களில் கூண்டுகள் வைத்தும் சிறுத்தை புலி இன்று வரை சிக்கவில்லை. இதனை அடுத்து அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். சேலம் மாவட்ட கலெக்டர் பிருந்தாதேவி நேற்று இரவு அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். உலக சமாதானம் வலியுறுத்தி அசோகர் சிலை ரத யாத்திரை. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திலிருந்து மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூருக்கு உலக சமாதானம் வேண்டி பௌத்த கொள்கையை வலியுறுத்தி தென்னிந்திய பௌத்த கூட்டமைப்பு சார்பில் 12 அடி உயரம் கொண்ட அசோகர் சிலை உடன் ரத யாத்திரை ஒன்று செப்டம்பர் 21ஆம் தேதி தொடங்கப்பட்டது. தற்போது இந்த ரத யாத்திரை திருச்சி, பெரம்பலூர் வழியாக சேலம் மாவட்டம் ஆத்தூர் வந்தடைந்தது. தமிழகம் வழியாக ஆந்திரா, கர்நாடகா சென்று மகாராஷ்டிரா மாநிலத்தில் அக்டோபர் 10ஆம் தேதி நிறைவடைகிறது. சேலத்தில் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி 9ஆம் வகுப்பு மாணவியை கடத்தி திருமணம் செய்த வாலிபர் போக்சோவில் கைது. சேலம் இரும்பாலை பகுதியைச் சேர்ந்த 14 வயது சிறுமி தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். இவருடன் இன்ஸ்டாகிராமில் பழக்கம் ஏற்படுத்திய தலைவாசலை அடுத்த வேப்பநத்தம் பகுதியைச் சேர்ந்த யுவராஜ் வயது 19 என்பவர் திருமணம் செய்து குடும்பம் நடத்தி வந்தது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து விசாரணை செய்த போலீசார் மாணவியை மீட்டு காப்பகத்தில் சேர்த்தனர். யுவராஜ் மீது போக்சா சட்டத்தில் கைது செய்து சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். சேலம் முள்ளுவாடி கேட் அருகே கொத்தனார் திடீர் சாவு. சேலம் ஓமலூர் அருகே உள்ள புளியம்பட்டியை சேர்ந்தவர் ரகு. இவர் சேலம் முள்ளுவாடி அருகே ஒரு கட்டிட கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது திடீரென மயங்கி விழுந்தார். இவரை மீட்டு சேலம் அரசு ஆஸ்பத்திரிக்கு சிகிச்சைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அங்கு பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறினார். இது குறித்து டவுன் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். உங்கள் பகுதி செய்திகள், நிகழ்வுகள் பற்றி எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் வார்டில் உங்கள் பகுதியின் தேவைகள், குறைகள் எது என்று எங்களுக்கு அனுப்புங்கள். மக்கள் குரல் நிகழ்ச்சியின் மூலம் வெளியிடுகிறோம். நம் மாவட்டம் முழுவதும் உங்கள் குரல் எதிரொலிக்கும்.